காய்ச்சல் அடங்கிய பிறகுதான் பாதிப்புகளின் நிலவரம் தெரிய வரும். அதுபோல் விஜய் கடந்து சென்ற பின்புதான் என்னென்ன பாதிப்புகள் நடந்திருக்கிறது என்ற காட்சிகள் வெளியே வந்திருக்கிறது. பிரச்சார பயணத்திலும் தன்னெழுச்சியாக வந்த ரசிகர்கள், தொண்டர்கள். விமான நிலையத்தில் இருந்து பிரச்சாரத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த மரக்கடை என்ற பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்கும். அந்த 7 கிலோமீட்டரை 10 நிமிடத்தில் கடந்து சென்று விடலாம் என்ற நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்திற்குள் நகர்ந்து அந்த பேருந்து இன்றைக்கு சென்று விடுமா என்று உற்று நோக்கி கொண்டிருந்த நிலையில் செல்லும் இடங்களில் எல்லாம் ஓரங்களில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள், மரங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், வீடுகள் என எல்லா இடங்களிலும் விஜய் ரசிகர்களை சுற்றி பார்க்க முடிந்தது. விஜயின் பேருந்தில் ஏற முடியாதவாறு தடுப்புகள் எதுவும் இல்லாமல் ஜன்னல்களிலும் தொற்றிக்கொண்டு ஏற முடியாத அளவிற்கு இருந்ததால் அந்த பேருந்தில் யாரும் ஏறவில்லை என்று கூறலாம். அப்படி விஜயின் பேருந்து திருச்சி மாவட்ட டிவிஎஸ் டோல்கேட் ஒரு பூங்கா பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிறிய பூங்காவை கடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த தடுப்பு கம்பிகள் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. விஜயின் முகத்தை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும் என்ற ஆவலில் இளைஞர்கள் பட்டாளம் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. புயல் போன்று ஒரு போருக்கு வருவது போன்று விஜயை விமான நிலையத்தில் இருந்தே பின்தொடர்ந்து மரக்கடை வரை நடந்தே வந்தவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் இருந்தார்கள். ஒரு வழியாக மரக்கடை அந்த குறுகலான இடத்தில் காவல்துறையினர் ஏன் அனுமதி வழங்கினார்கள் என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கும் நிலையில் விஜய் போன்ற உச்ச நட்சத்திர தலைவர்கள் வெளியே வந்தால் காவல்துறையினர் எத்தனை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்கு திருச்சி மாவட்ட பிரச்சார பயணம் முன் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறது. முன்னேற்பாட்டை செய்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் அவர் வரக்கூடிய பிரச்சார மாவட்டங்களில் எத்தனை பாதுகாப்புகள் அவசியம் என்பதை உணர்த்தி இருக்கிறது. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ் ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.